இது ரிஷப ராசிக்கான மார்ச் 16 முதல் 22 வரையிலான முக்கிய கணிப்புகளின் ஒரு சுருக்கமான பார்வை. மார்ச் 20ஆம் தேதி நடக்கப் போற அந்த அபூர்வ கிரக சேர்க்கையும் புதிய நிலவும் உங்க வாழ்க்கையில என்னென்ன மிகப்பெரிய திருப்புமுனைகளை கொண்டு வரப்போகுது, குறிப்பா இந்த வாரம் ஏன் அவ்வளவு முக்கியமானதுன்னு இப்ப பார்க்கலாம். முதலாவதாக, சூரியன் இப்போ உங்க 12ஆம் வீட்டுக்குள்ள நுழையறதால உங்களோட பழைய உணர்வுபூர்வமான காயங்கள் எல்லாம் ஆறி மனசுல இருக்கிற தயக்கங்கள் முழுசா உடைய போகுது. சரியான பிளான் மட்டும் இருந்தா போதும், நீங்க தொடங்குற புது பிசினஸோ இல்ல முதலீடோ நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியடையும். அதோட மாட்டிக்கிட்டு இருந்த உங்க பணமும் திரும்ப கிடைச்சிரும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு நீண்ட இருண்ட குளிர்காலத்துக்கு பின்னாடி வர்ற ஒரு அழகான வசந்த காலம் மாதிரி இல்லையா? இரண்டாவதாக, புதன் இப்போ நேர்கதியில திரும்புறதால உங்களோட கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பு ஆற்றல் ரொம்பவே சூப்பரா மேம்பட போகுது. யோசிச்சு பாருங்க, போன பாயிண்ட்ல உங்களுக்கு கிடைச்ச அந்த புது தைரியம் இந்த கம்யூனிகேஷன் பவரோட சேரும்போது, சீரியஸா சொல்றேன், அது உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா மாறும். உங்களோட புது ஐடியாக்களை தைரியமா வெளியே சொல்லவும், நல்ல பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கவும் இதுதான் சரியான டைம். இறுதியாக, திடீர்னு ஏதாவது பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அதை முழு தன்னம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் ஒருவேளை தடங்களை சந்திச்சா ஷூராஷம்ஸ் ஓதுறதோ இல்ல மரகதக்கல் அணியிறதோ உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலனை தரும். ஆனா இங்க நீங்க ஒன்னு யோசிக்கணும், என்னதான் வாய்ப்புகள் தேடி வந்தாலும் நாம களத்துல இறங்கி உழைக்கலன்னா அதனால என்னங்க பயன்? சுருக்கமா சொல்லணும்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பழைய தடைகள் எல்லாம் நீங்கி புது தைரியத்தோடும் தெளிவான திட்டங்களோடும் மாபெரும் வெற்றியை நோக்கி முன்னேறுவதற்கான மிக சரியான வாய்ப்பு.